என் தாய் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருந்து விண்கலம் சென்று 8 நாள் பயணமாக போய் அவர் 9 மாதம் கழித்து திரும்பி வந்தது உலக மனிதர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்களாலும் விஞ்ஞானிகளாலும் மிகவும் எதிர்பார்த்து பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய சம்பவமாக வரலாற்றில் இது நிலை பெற்று விட்டது என்றால் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை விட ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டிலிருந்து கிளம்பி சென்ற விண்கலம் அது மேலேருந்து கீழே வரும்போது வடிவேலு கிணத்த காணுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நாடே இல்லாத வரலாறை இந்த உலகம் சந்தித்தது உண்டு. இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. வரலாறு தெரிந்தவர்கள், அறிவியலில் இந்த செய்தியை புரிந்தவர்கள், இது சம்பந்தமான செய்திகளை கேள்விப்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்ல இந்த செய்தி. ஆனால் 99.99% இந்த செய்திகளெல்லாம் வெளியே தெரியாத செய்தி. அதைத்தான் நான் உங்களிடம் இந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறேன். 1917 ஜார் மன்னர்கள் இருக்கக்கூடிய கொடூரமான ஆட்சி காலகட்டத்தில் காரல் மார்க்ஸின் ஏங்கல்ஸின் தத்துவத்தால் வென்று உலகின் முதலாக ரஷ்ய புரட்சி நடைபெற்றது. அதன் மூலமாக ஒரு மன்னரே தூக்கி அடிக்கப்பட்டு மக்களாட்சி என்கின்ற பெயரில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த வரலாறு உலக தோன்றியதிலிருந்து ஒரு அபூர்வமான விஷயமாக பார்க்கப்பட்டது. கம்யூனிசம் வெல்லுமா? வெல்லும் அப்படின்றது. ஆனால் ரஷ்யாவில் கம்யூனிசத்தின் மாபெரும் தலைவர் லெனின் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அங்கே நடந்தது மிகப்பெரிய கலாச்சார புரட்சி மட்டும் அல்ல, இயந்திர புரட்சி மட்டும் அல்ல, அங்கே நடந்தது ஒரு அறிவியல் யுகம் நடந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனித குலம் இன்னொரு இடத்திற்கு குதிரை பாய்ச்சல் போல் பாய்ந்தது. அதுதான் அறிவியல் யுகம். அந்த அறிவியல் யுகம் என்னவெல்லாம் செய்தது என்று கேட்டால், மனித உயிர்களை கொடுக்கும் துப்பாக்கிகளும் இராணுவ குண்டுகள் மட்டும் அல்ல, மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய விண்வெளி யுகத்தை துவங்கியது ரஷ்யாதான். உலகில் முதலாக ஒரு நாய் கொண்டு போய் விண்வெளியில் நடக்க விட்டது ரஷ்யா. உலகில் முதலாக ஒரு பெண்ணை கொண்டு போய் விண்வெளியில் கொண்டு போய் கூட்டி வந்தது ரஷ்யா. உலகில் முதலாக நிலவில் கால் வைக்க வேண்டும் என்கின்ற ஆசையை உருவாக்கி விட்டது ரஷ்யா. ஆகவே ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பங்கு இருந்து அறிவியலில் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தில் போய் கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தேறியது. என்னன்னு கேட்டால், USSR, யுனைடெட் சோஷலிஸ்ட் அண்ட் சோவியத் ரஷ்யா, அப்படித்தான் ஒரு நாட்டோட முழு பெயர். பல நாடுகளோட தொகுப்புகளாக அந்த நாடு இருந்து அந்த நாடு அறிவியல் யுகத்தில் பல சாதனைகளை புரிந்த பொழுது அதில் ஒரு கட்டமாகத்தான் மிர் என்ற விண்கலம் 1991 மே மாதம் திர்லோவ் என்கின்ற விஞ்ஞானியை சுமந்து கொண்டு மேலே சென்றது. வழக்கம் போல் இப்போ இருக்கக்கூடிய 72வது திட்டம் தான் இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயம். சுனிதா வில்லியம்ஸும் பில்கோமும் நம்ம போன விஷயம். இப்போ அவங்க வந்து இறங்குனது போன 18ஆம் தேதி வந்து இறங்கினாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுங்க, அதே காலகட்டத்தில் தான் 91 இந்த விண்வெளி பயணத்தை இவர் போகிறாரு. மேலே போகிறாரு, கீழே ஒரு அரசியல் புரட்சி நடக்குது. அரசியல் புரட்சி என்ன ஆகுது என்று கேட்டால், கம்யூனிசத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் கார்பச்சேவ் ஆட்சிக்கு வந்த பொழுது ரஷ்யா உடைந்து விட்டது. அது இன்று வரை சேர முடியாத ஒரு களங்கமாக இருக்கிறது. அது கம்யூனிச கொள்கைகளுக்கே ஒரு பிற்போக்குத்தனமாக அமைந்து விட்டது. எதிரிகள் கம்யூனிசத்தை குறை சொல்லுவதென்றால் முதலில் அந்த ரஷ்யா உடைந்ததை பற்றி தான் சொல்லுவார்கள். ரஷ்யா உடைந்ததினால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அது தனி கதை, அது தனி வரலாறு. ஆனால் ஒரு விண்வெளி வீரர் தரைக்கு இறங்க முடியாமல் கவலைப்பட்டது தான் உலகத்தில் வினோதமான ஒரு செய்தி. ஆமாம் தோழர்களே, நவம்பர் மாதம் கீழே இறங்க வேண்டிய திர்லோவ் இங்கே செப்டம்பர் கடைசியில் நடந்த புரட்சியும் கலவரம், அரசியல் கலவரத்தில் நாடு சுக்குநூறாக நொடுங்கி போன பிறகு அந்த நாட்டின் பெயர் ரஷ்யா என்று மாறிவிட்டது. உஸ்பெகிஸ்தான் தனியாக போயிடுச்சு, செக்கோஸ்லோவேக்கியா தனியாக போயிடுச்சு, இன்றைக்கி சண்டை நடந்திருக்கக்கூடிய உக்ரைன் தனியாக போயிடுச்சு. இப்படி 10-15 துண்டுகளாக உடைந்து விட்டது நாடு. இப்போ நேராக போய் அங்கே இருக்கிறார் அவர். அங்கேருந்து வேறு வழி கிடையாது. இறங்கன்னா இங்கே கம்யூனிகேஷன் கீழே அறிவியல் யுகத்தில் தெரியல. இங்கே நன்றாக உற்று கவனித்தால் தெரியும். எலான் மஸ்க் விண்கலம் தான் போய், டிராகன் விண்கலம் தான் போய் சுனிதா வில்லியம்ஸை கூட்டி வந்திருக்கிறது. எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்குமான அந்த உறவு
அது ஒரு பொருளாதார வலிமையாகி அரசியல் பிரச்சனையாக இன்று நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நான் தான் சுனிதா வில்லியம்ஸை கூட்டு வந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு சாதனைகளில் ஒன்றை கூட்டுவதற்காகவும், எலான் மஸ்க் விண்கலத்திற்கான அக்ரிமெண்ட்டை ரெனுவல் பண்ணி கூட்டு போகிறதுக்காகவும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெஸ்லா காருக்கு கூட ட்ரம்ப் விளம்பரம் கொடுத்துருப்பார், நேராக வந்து காரில் ஏறுற மாதிரி கொடுத்துருப்பார். அப்படித்தான் எலான் மஸ்கோட விண்கலத்துக்கும் அவர் இப்போ ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கிறார். ஏன் நாசா 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட். அது தனி வரலாறு, அரசியல் வரலாறு, பொருளாதார மண்டலத்துக்கு உண்டான வரலாறு. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டாம், அதில் இருக்க வேண்டாம். ஆனால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று கேட்டால், மேலே போன ஆள் கீழே இறங்க முடியாததுக்கு என்ன காரணம்? மேலே போகும்போது சோவியத் யூனியன், கீழே இறங்கும்போது ரஷ்யா. அப்போது இங்கே ஆட்சி மாறிவிட்டது, நிர்வாகம் மாறிவிட்டது. அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன செய்வது என்று தெரியவில்லை, மிர் விண்கலத்தை எப்படி இறக்குவது என்று தெரியவில்லை, அவருக்கு சிக்னல் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண பிறகு, ரஷ்யா தான் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, இங்கே உடைந்து போன நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை உடைஞ்சு போச்சு இல்லையா, அந்த நாடுங்க, அந்த நாடுங்கள்லாம் போய் ஒரு கூட்டமைப்பெல்லாம் சரி செய்த பிறகு, உலக அளவில் உடைந்து போன நாடுகளை எல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரஷ்யா என்கின்ற மாபெரும் வல்லரசாக திகழ்ந்த ஒரு நாட்டை தனி நாடாக எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் மேலே போகும்போது சோவியத் யூனியன் வீரராக இருந்த திர்லோவ் கீழே இறங்கி வருகிற போது ரஷ்ய விஞ்ஞானியாக இறங்கி வந்தார். அவர் கீழே இறங்கி வரும்போது 311வது நாள் என்பதுதான் வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் இன்று வரை எதிலையும் நடக்கலை. இது உள்ள என்ன அரசியல் இருக்கா? அரசியல்தான். கீழே ஆட்சி மாற்றம் என்பது எங்கே வரைக்கும் போகும்? எங்களைப் போல வரலாறையும் பொருளாதாரத்தையும் உற்று நோக்குவர்களுக்கு தெரியும். சுனிதா வில்லியம்ஸும் கீழே இறங்கி வருவதற்கு அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் அறிவோம். இதை நாங்கள் தனியாக சொல்லலை, பத்திரிகைகள் மூலமாக வருகின்ற முழுமையான செய்திகளை வச்சு தான் சொல்கிறோம். அப்போது விண்கலத்துக்கும் அறிவியலுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு உண்டா என்று கேட்டால், இன்று நான் பேசுவதும் அரசியல்தான், நாளை திரைப்படம் பற்றி பேசுவதும் அரசியல்தான், ஒரு தனிநபரை பற்றி பேசுவதும் அரசியல்தான். அரசியலின்றி நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இப்போது இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள என்ன கடமை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த காணொளி மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன செய்தி என்று கேட்டால், நாம் இந்த தொலைபேசி மூலமாக பார்க்கிற காணொளிகளுக்கு காரணமான சேட்டலைட், நாம் கடலுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைய கனெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வயர் கேம்ப், இது எல்லாமே நியூட்ரான்களாலும் எலக்ட்ரான்களாலும் புரோட்டான்களாலும் உருவாக்கப்பட்டு இருந்தாலும், இதில் மனித உழைப்போடு மனிதனின் அரசியலும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் அரசியலோடு, என்டர்டெயின்மெண்ட்டோடு அரசியலையும் உள்வாங்குங்கள் என்கின்ற செய்தியோடு இந்த இடத்திலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.